எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம். ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்களாக்கக்கூடிய தினம் முடிந்து இன்றைக்கி 4வது நாள். திருமணமான பலர் வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்கிறதுல நம்ம சந்தோஷப்படுறவங்களும் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போது யார் யாரை முட்டாளாக்கப் போகிறார்கள் என்பது 23ஆம் தேதி ஓட்டு போட்டு 4ஆம் தேதி எண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சிடும். அதனால் அது அடுத்தது. இன்றைக்கி பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நேத்திக்கு TN 2026 தமிழ்நாடு 2026 அப்படின்னு ஒரு திரைப்படம் 10ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர் லான்ச் டீசர் போட்டு வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நடிகர் விஜயை ரொம்ப கலாய்ச்சி பண்ணின மாதிரியான டீசராகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இதுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் அப்படியெல்லாம் செய்வோமா, அதெல்லாம் செய்யவே மாட்டோம் நாங்கள் எந்த காலகட்டத்துலேயும், அவருக்கே பிடிக்கும், இது அவரே ரசிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகரை விமர்சனம் செய்வதோ, தனிப்பட்ட நடிகரை நாம் ஒரு கேலி செய்வதற்கோ, இன்றைக்கி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன், ஆட்சியே எங்கிட்ட தான் வரும், மக்கள் அத்தனை பேரும் எங்கிட்ட தான் இருக்காங்க, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கார் அப்படின்னா, கலாய்க்கிற படத்தில் விஜயே ஒவ்வொரு வீட்லேருந்து பார்ப்பாங்களா, இல்லை விஜய் ரசிகராக தேட்டரில் கத்தி கலாட்டா பண்ணுவாங்களா, எதுவும் நமக்கு இன்னும் தெரியாது. ஏனென்றால் அந்த படத்தை இன்னும் யாரும் பார்க்கலை. ஜனநாயகனை எப்படி யாருமே பார்க்காத எல்லா விமர்சனமும் பண்ணப்பட்டதோ அதே போலத்தான். அதே சமயம் ஜனநாயகனும் தேர்தல் நேரத்தில் வருவதற்கு பிறகு வந்தால் தான் ஓகேங்கிற மாதிரி சென்சார் அதில் அவங்க சொல்லியிருக்காங்களா, இல்லை தியேட்டர்லேயே கிடைக்கலையா, இப்போ பண்ணலையாங்கிறதெல்லாம் அடுத்த அது ஒரு பிரச்சனை. அது ஜனநாயகன் ஏதோ வந்துட்டு போன எஃபெக்டாகவே வந்துருச்சு ஜனநாயகன். இனிமே ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு பிறகு வந்தால் கூட அது என்ன, அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்குங்கிறது யாருக்கும் பெருசாக தெரியாது. கூட்டணி மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் ஒருவேளை அந்த ஜனநாயகன் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது அடுத்த ஜனநாயகனை விட்டுருங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் இப்போது TN 2026 10ஆம் தேதி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலேயும் இருக்கிறது. சாதாரணமாக இது சென்சார் ஆன பிறகு தான் அவங்க டீசர்லாம் வெளியிடுவாங்க. 10ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னதுனால கண்டிப்பாக சென்சார் ஆகி இருக்கும். சென்சார் ஆனால் கூட ஒரு படம் தியேட்டருக்கு வருது அப்படின்னா, தியேட்டருக்கு வந்த பிறகு மிகப்பெரிய எதிர்ப்பை அந்த படம் சம்பாதித்து விட்டால், அதாவது தியேட்டரில் கல்லடிக்கிறது, சீட்டை கிழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து விட்டால் மாநில அரசு அந்த படத்தை தடை செய்வதற்கு உண்டான உரிமை இருக்கிறது. சென்சார் மத்திய அரசு கொடுத்தாலும் மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. 2 விஷயம் இதில் பார்க்கணும். இதில் இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை கலாய்ச்ச மாதிரி தான் எனக்கு தெரிந்து விஜய் ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணுறதா என்னுடைய சர்க்கிளில் பேசப்படுகிறது. ஓகேயா? அடுத்து ஏன்னா விஜய் ரசிகர் டைரெக்டாக என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் இதில் விஜய் ரசிகர்களுக்கு தெரிந்தவர்கள்லாம் எனக்கும் இருக்காங்க. எனக்கும் சர்க்கிள், நானும் சினிமாவில் 60 வருஷமாக இருக்கேன்ல, அதனால் எனக்கும் உண்டான சோர்ஸஸ்லாம் இருக்குது. இதில் அடுத்தது விஜயை கலாய்கலைன்னா யாரை கலாய்ப்பாங்க அதில் இந்த படத்தில்? ஏனென்றால் யார் இருக்காங்க இப்போ தனிப்பட்ட இதுவாக இருக்கிறோன்னா ஒன்று ஏடிஎம்கேயை இது பண்ணணும், இல்லைன்னா டிஎம்கேயை பண்ணணும், அப்படி இல்லைன்னா சீமானை பண்ணணும், அப்படி இல்லைன்னாக்கா விஜய். இவங்க 4 பேர் தான் களத்தில் இருக்கிறார்கள். இந்த களத்தில் இருக்கிறவங்களை யாருக்கு இப்போ எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு போகணும். இப்போ நம்ம ட்ராமா மாதிரி ஜாலியாக எல்லாரையுமே கலாய்ச்சிட்டா ஒன்றும் பெருசாக தெரியாது.
குறிப்பிட்ட ஒருத்தருக்கு சாதகமாகி இன்னொருத்தருக்கு பாதகமாக இருக்கும் பொழுது, அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அது ரிலீஸ் பண்ணி அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு உண்டான வாய்ப்பு இப்போ கிடையாது. நான் பேசுவதெல்லாம் இப்போ கட்சி சார்பாலாம் பேசலை. ஒரு சென்சார் போர்டில் நான் 2 முறை ரீஜனல் போர்டு மெம்பராக இருந்த ஒரு காரணத்தினால நான் பேசுகிறேன். இதே இந்த படத்தையே, அதாவது இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் வந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் வேணால் கலாய்க்கலாம், என்ன படம் வேணால் எடுக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அமைதிப்படை வரலையா? சத்யராஜ் ஒரு அமைதிப்படை வரலையா? வந்தது. இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி தாண்டி ஆந்திரா அரசியல்வாதி வரைக்கும் அதில் எல்லாரையும் கலாய்க்கப்பட்டது. இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய பல சீன்கள் இன்றைக்கி தமிழக அரசியலில் பல அரசியல்வாதிகள் அதில் இருக்காங்க. என்னுடைய 1000 உதை வாங்கிய அபூர்வ சிகாமணி நாடகம் 1980லேயோ 81லேயோ அரங்கேற்றம் பண்ணினேன். இப்போவும் போட்டுட்ருக்கேன். இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க அரசியல்வாதிகள். அதனால் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த TN 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் 2026ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைட்டிலில் வரக்கூடிய படத்தை தேர்தல் கமிஷன் அனுமதிப்பார்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் வச்சு திமுகவை கலாய்ச்சிட்டு அதனால் திமுகவுக்கு பெருசாக ஓட்டு வங்கியெல்லாம் இழப்பதற்கெல்லாம் அதுக்கு சான்ஸே கிடையாது. அதே போல் அதிமுகலையும் அதுக்கு உண்டானது சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர அதிமுக ஓட்டு வங்கி இதனால் சிதைஞ்சு போயிடுங்கிறது கிடையாது. ஓட்டு வங்கி சிதையக்கூடிய அளவுக்கு தனிப்பட்ட முறையில் யாரையாவது விமர்சிக்கணும்னு சொன்னால் 2 பேரை தான் விமர்சிக்கலாம். ஒன்று சீமான் அல்லது நம்முடைய விஜய் அவர்கள். பட் இதை விஜய் நாங்கள் பண்ணலை, விஜய் நான் பண்ணலைன்னு திருப்பி அவங்க சொல்கிறத பார்த்தாலே எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டீசரில் முழுக்கவே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த தாவேக்கா உடைய கொடி அந்த என்ன சொல்கிறேன், அந்த கொடி கலர் துண்டு கலர் மாதிரி அதே மாதிரியாக விஜய் மாதிரியே உண்டான கெட்டப்பில் திரு நட்ராஜ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த விதமான அரசியல் நையாண்டிகள் இந்த மாதிரி சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் ரசிக்கப்படுமா அல்லது மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே கிளப்பக்கூடியதா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு தயாராக இருக்க வேண்டியவர்கள் தயாரிப்பாளர்களும், அப்புறம் ரிஸ்க் எடுத்து தியேட்டரில் போடக்கூடிய தியேட்டர் ஓனர்களும். 2 விஷயம் இருக்குது. ஏன்னா வியாபாரம் என்று பார்க்கும்போது இன்றைக்கி ரஜினிக்கு அடுத்தது அல்லது ரஜினிக்கு ஈக்குவலாக இருக்கிறது விஜய். ஓகேயா? அப்போது நம்ம அரசியலை விட்டுருங்க. அரசியலில் என்னுடைய கருத்தெல்லாம் வேறு. சினிமாங்கிறது இன்றைக்கி விஜய் தான் இன்றைக்கும் இன்னும் விலகலை அவர். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் திருப்பி நடிக்க போயிடுவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை போட்டால் இந்த தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயும் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் தேர்தல் கமிஷன் தலையிட்டு இந்த படம் தேர்தலுக்கு பின்னாடி ஓட்டு எண்ணிக்கைக்கு பின்னாடி 4ஆம் தேதிக்கு பிறகு தான் வரலாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லிட்டுதுன்னா அதான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஏனென்றால் இன்றைக்கி ஒரு திரௌபதின்னு ஒரு நாடகம் கோயம்புத்தூரில் போடுறதாக இருந்தாங்க. அது கோயம்புத்தூரில் கலெக்டர் இல்லை இந்த எலெக்ஷன் டயத்தில் இப்போ இந்த ட்ராமா இங்கே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி அந்த நாடகம் போடலை அப்படிங்கிற ஒரு தகவலை நான் கேள்விப்பட்டேன். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது இந்த படம் எல்லா தேட்டர்லேயும் பப்ளிக் தேட்டரில் போகும். மற்ற நேரத்தில் கேட்குற மாதிரியெல்லாம் எங்கள் படத்துக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா இருக்கிற போலீஸ் ஒரு போலீஸ் எத்தனை இடத்துல போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க? யோசித்து பார்க்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் எனக்கு தெரிந்து இந்த படம் 10ஆம் தேதி வருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை
என்பது என்னுடைய கருத்து. அதற்கு பிறகு வந்ததுன்னா சந்தோஷம், ஆல் த வெரி பெஸ்ட்டு, அவ்வளோதான். ஏனென்றால் இது யார் எடுத்திருக்காங்க என்ன அதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்தேன், நட்டி நட்ராஜனுங்க பேர் இருந்தது. தம்பி ராமையா இருக்கார், நல்ல ஹிலேரியஸ் காமெடியன், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதனால் அதுக்கு மேலே எனக்கு இதில் பார்க்கல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெஜுடிஸ் இல்லாமல் என்னுடைய கருத்தை நான் இதில் சொல்லியிருக்கேன். யாருக்காவது எங்கிட்ட மேற்கொண்டு இதை பற்றி சென்சாரை பற்றி அதை பற்றி பேசணும்னு சொன்னாக்க 9841023545 கூப்பிடுங்க. நான் இதை வந்து என் சேனல் வந்து எப்போவுமே சொல்லுவேன், SVES50 TV இதுதான் என்னுடைய சேனல். இது பாருங்க பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக இது நான் சொல்லவே இல்லை, சொல்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து காப்பிரைட்டெல்லாம் நான் வச்சுக்கல. இது எந்த சேனலில் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு. நான் எடுத்த படத்தை நானே என்னுடைய ஒரே தேட்டரில் போடுறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சேனலை எந்தெந்த சேனல் விருப்பப்படுதோ அதில் போடக்கூடிய உரிமையை நான் இதன் மூலமாக வழங்குகிறேன். எனக்கு பணம் பெருசு கிடையாது. என்னுடைய கருத்துக்கள் பெருவாரியான மக்களை சென்று அடையணும். இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்தோன்னே பிரச்சாரத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன். திமுக சார்பில், திமுகவினுடைய அழைப்பில் நான் திமுக கூட்டணிக்காக வந்து பிரச்சாரம் செய்வேன். ஓகேயா? ஸோ இந்த விஷயத்தை மறுபடியும் நீங்கள் வந்து என் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனக்கு திட்டி பண்ணணுன்னாக்க அதெல்லாம் ஃபோன்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. ஹலோ அப்படின்னு ஆரம்பித்தாலே நான் கட் பண்ணிவிடுவேன். அதுக்காக சொல்கிறேன். பாராட்டணுன்னா பாராட்டுறதுக்காக ஃபோன் பண்ணுங்கள். ஓகேயா? நன்றி, வணக்கம்.